Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 2 power play la figure it out, the last figure it out from page number 44 la question number 1 to 6 வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். Question number 1 from page number 44. Find out the units digit in the value of 2 power 224 divided by 4 power 32. ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வந்து யூனிட்ஸ் டிஜிட் வேல்யூ மட்டும்தான். யூனிட்ஸ் டிஜிட் கண்டுபிடிச்சா மட்டும் போதும், ஃபுல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமிங் டு தி எக்ஸ்பிரஷன். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? 2 raised to the power 224 divided by 4 raised to the power 32 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படியே அப்ளை பண்ண முடியாது. சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 4 வந்து 2 power 2ன்னு எழுதிக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசஸ் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பவர்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் ஃபார் டிவிஷன், இல்லையா? அதுதான் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேசஸை வந்து சேம் ஆக்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். The first one 2 power 224 divided by 4 power 32. இப்போ 4ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 power 2ன்னு எழுதலாம். 2 power 2 equal to 4. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் 4 நான் என்ன பண்ண போறேன்னா 2 power 2ன்னு எழுத போறேன். ஓகேவா? ஸோ 2 raised to the power 224 divided by in place of 4 நான் என்ன பண்ண போறேன் 2 power 2 எழுத போறேன். 2 power 2. இப்போ 4க்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா, அதையும் எழுதணும்ல. வெறும் 2 power 2ன்னு எழுதணும். நம்ம 4 ரெப்ரசென்ட் பண்றோம், அதுக்கு ஒரு பவர் இருக்கு, அதையும் எழுதணும். ஸோ என்ன பண்றோம், நம்ம பிராக்கெட் போட்டுட்டு அதுக்கு மேல அந்த பவர் எழுதுறோம். ஓகேவா? ஸோ 2 power 2 whole power 32 அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் 2 power 224 divided by, இப்ப 2 power 2 whole power 32 அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ், பவருக்கே பவர் இருக்குன்னு அர்த்தம். பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், we will multiply the powers. கரெக்டா? so we have to multiply. இப்போ 2 into 32 எவ்வளவு வரும்? 64 வரும். so இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி ரீரைட் ஆகும்? 2 power 64. 2 power 224 divided by 2 power 64 இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணோம்னா பேசஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ பேசஸ் சேமா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we can add the powers for multiplication and subtract the powers for division. இங்க வந்து அவங்க டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பவரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், காமனா வந்து பேஸ் எழுதிட்டு. ஓகேவா? which is equal to 2 power 224 minus 64. ஏன் மைனஸ்? ஏன்னா இங்க வந்து டிவிஷன் இருக்கு, அதனால 2 power 224 minus 64 is equal to 2 power 160. 2 power 116 வருது. இப்போ 2 power 160னா அத்தனை டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுமா? மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிள்ல powers of 2 எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். 2 power 1 is equal to 2, 2 power 2 is 4, 2 power 3 is 8, 2 power 4 is 16, 2 power 5 is 32, 2 power 6 is 64, 2 power 7 128, 2 power 8 is 256. இதுல யூனிட் பிளேஸ் வேல்யூ மட்டும் பாருங்க. 2 power 1க்கு அதே 2 தான் வரும், 4 8. இப்ப 16ல யூனிட் பிளேஸ் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா it is 6, இல்லையா? நான் கொஞ்சம் சின்னதா பக்கத்திலேயே எழுதுறேன். ஸோ யூனிட் பிளேஸ் வேல்யூ இது 2 4 8. இது 2 power 4 உடைய வேல்யூ வந்து 16. யூனிட் பிளேஸ் வேல்யூனா வெறும் 6 எழுதினா போதும். அதே மாதிரி 32க்கு யூனிட் பிளேஸ் வேல்யூ 2 எழுதினா போதும். 64க்கு 4, 128க்கு 8 and then 256க்கு 6. இப்ப நல்லா அது ஃபாலோ ஆகுற பேட்டர்னை செக் பண்ணி பாருங்க. பொதுவாகவே வந்து இந்த எக்ஸ்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனன்ஸ் நம்ம அப்புறம் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தப்பையும் சரி, ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வந்து அழகா அது ஃபாலோ பண்ணும். ஸோ இதுலயும் வந்து அது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது. என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது? 2 யூனிட் பிளேஸ் வேல்யூலாம் பாருங்க, 2 4 8 6. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது ரிப்பீட் ஆகுது, இல்லையா? 2 4 8 6 2 4 8 6ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இனிமேல் நீங்க ஃபர்தரா போட்டீங்கனாலும் 2 power 9 2 power 10 2 power 11 போட்டீங்கனாலும் இந்த பேட்டர்ன் தான் அது ஃபாலோ ஆகும். ஃபாலோ ஆகுற பேட்டர்ன் என்னது? 2 4 8 6ன்ற பேட்டர்ன். ஓகேவா? பவர் வந்து 1ஆ இருக்கும் போது 2, 2ஆ இருக்கும் போது 4, 3ஆ இருக்கும் போது 8 and then 4ஆ இருக்கும் போது 6. இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபார் எவ்ரி 4 நம்பர்ஸ், 4 நம்பருக்கு ஒரு தடவை அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. 4 நம்பருக்கு ஒரு முறை ரிப்பீட் ஆயிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவரை எடுத்துக்கங்க. இந்த பவரை வந்து 4ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, 160ன்ற பவரை நம்ம 4ஆல டிவைட் பண்ணலாம். ஏன் 4ஆல டிவைட் பண்ணலாம்?
ஃபார் எவ்ரி 4 நம்பர்ஸ் வந்து அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, அதனால நம்ம 4ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா? டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிமைண்டர், ஓகேவா, ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து என்ன வருது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். இப்போ 1 பவர் வந்து 1 இருக்கா, 1 டிவைடட் பை 4. 1 வந்து 4ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 வந்ததுன்னா நமக்கு வந்து யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து 2 இருக்கும். when remainder is 1, unit place value will be 2. இப்போ 1 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க, ரிமைண்டர் எவ்வளவு வரும், 0, ரிமைண்டர் இஸ் 1. கரெக்டா? ஸோ ரிமைண்டர் 1ஆ இருக்கும் போது நம்மளுக்கு யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து 2 வரும். பவரை 4ஆல டிவைட் பண்ணணும், பவரை 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வந்ததுன்னா நம்மளுக்கு யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து 2ஆ இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து பவர் வந்து 2 இருக்குன்னு வச்சுக்காங்க, அதே தான் 2 வந்து 4ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். ரிமைண்டர் 2 வரும்போது யூனிட் பிளேஸ் வேல்யூ என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும். நெக்ஸ்ட் பவர் வந்து 3ஆ இருக்கும் போது, பவர் 3ஆ இருக்கும் போது நம்ம 3யை வந்து 2ஆல டிவைட் பண்றோம், 3யை வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். கரெக்டா? எவ்ரி 4 நம்பர்ஸ்ன்றனால 3யை வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும், ஆப்வியஸ்லி 3 தான் வரும். கரெக்டா? அப்போ ரிமைண்டர் 3ஆ இருக்கும் போது நம்மளோட யூனிட் பிளேஸ் வேல்யூ என்ன வரணும், 8ன்னு வரணும். நெக்ஸ்ட் இது வந்து பவர் வந்து 4ஆ இருக்கு, பவர் 4ஆ இருக்கும் போது 4ஆலேயே நான் டிவைட் பண்றேன். அப்ப என்ன வரும் எனக்கு ரிமைண்டர், ரிமைண்டர் 0ன்னு வரும். ஸோ ரிமைண்டர் எனக்கு 0 வரும்போது என்னோட யூனிட் பிளேஸ் வேல்யூ என்னவா இருக்கும், 6ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா, இப்போ 2 பவர் 7 எடுத்துக்கோங்க. ஓகே, பவர் இஸ் 7. பவர் 7னா நான் என்ன பண்ண போறேன், 4ஆல டிவைட் பண்ண போறேன். 4 1s are 4. எனக்கு ரிமைண்டர் என்ன வருது, 3 வருது. ரிமைண்டர் 3 இருக்கும் போது எனக்கு என்ன வேல்யூ வரணும், 8ன்னு வரணும். ஸோ 2 பவர் 7 ஓட யூனிட் பிளேஸ் வேல்யூ பாருங்க, 8ன்னு வருது. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபாலோ பண்ற பேட்டர்ன் எழுதிக்கங்க. அதை வந்து எவ்ரி 4 நம்பர்ஸ் வந்து அது ரிப்பீட் ஆகுறதுனால பவரை 4ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு அக்கார்டிங் டு த ரிமைண்டர் யூனிட் பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ரிமைண்டர் 2 வந்ததுன்னா யூனிட் பிளேஸ் வேல்யூ 4, ரிமைண்டர் வந்து 0 வந்ததுன்னா யூனிட் பிளேஸ் வேல்யூ 6. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த சம்முக்கு போடலாம். இதுல வந்து the power is equal to 160. பவர் வந்து 160. இந்த 160 நான் என்ன பண்ண போறேன், 4ஆல டிவைட் பண்ண போறேன். ஏன் 4ஆல டிவைட் பண்ண போறேன், ஃபார் எவ்ரி 4 நம்பர்ஸ் வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறனால. இப்போ 4 4s are 16. நெக்ஸ்ட் இங்க 0 போட்டுட்டு ரிமைண்டர் எனக்கு 0ன்னு வந்துருச்சு. as ரிமைண்டர் இஸ் 0, ரிமைண்டர் எவ்வளவு வந்தது எனக்கு, 0ன்னு வந்தது. ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அப்ப நான் ஃபாலோ பண்ற பேட்டர்ன் என்னது, ரிமைண்டர் 0 வந்ததுன்னா யூனிட் பிளேஸ் வேல்யூ வந்து 6 இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல நான் யூனிட் பிளேஸ் வேல்யூன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும் போது யூனிட் பிளேஸ் வேல்யூ இஸ் 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, யூனிட் பிளேஸ் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. therefore the unit place value of units digit ன்னு கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் டிஜிட்னே எழுதிடலாம். யூனிட்ஸ் டிஜிட் இந்த வேல்யூ 2 power 224. யூனிட்ஸ் டிஜிட் இந்த வேல்யூ 2 power 224. இந்த வேல்யூ 2 power 224 divided by 4 power 32 is என்ன வந்தது நம்மளுக்கு, 6ன்னு வந்தது. கரெக்டா? ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும் போது யூனிட்ஸ் டிஜிட் வந்து உங்களுக்கு 6ன்னு வந்திருக்கு. ஸோ த யூனிட்ஸ் டிஜிட் இஸ் 6. அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் திங், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க, ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 from the same page. There are 5 bottles in a container. Every day a new container is brought in. How many bottles would be there after 40 days அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கண்டெய்னர்ல வந்து மொத்தம் 5 பாட்டில்ஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ கண்டெய்னர் வரும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டெய்னர் வருதுன்னா 5 பாட்டில்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆட் ஆகிட்டே இருக்குன்னா ரிப்பீட்டடாக ஆட் ஆகிட்டே இருக்கும். 5 40 டேஸ்க்கு வந்து 5 பாட்டில்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் 40 டேஸ் எத்தனை பாட்டில் இருக்குன்னா ரிப்பீட்டட் அடிஷன் ஆஃப் 5 அப்படின்னா என்ன, இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் இல்லையா?
ஸோ இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸு பவர்ஸு ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா அது எக்ஸ்போனன்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸ் இல்லையா? இதே வந்து ரிப்பீட்டட் அடிஷன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டிலில் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து 5 பாட்டில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளும் ஒரு கண்டெய்னர் போது ஃபார் 40 days அப்படின்றாங்க. ஸோ 1 கண்டெய்னர் இஸ் ஈக்குவல் டு 5 பாட்டில்ஸ். அப்போ 40 டேஸுக்கு 40 கண்டெய்னர்ஸ் போகும் இல்லையா? இப்போ 40 கண்டெய்னர்ஸ் is equal to 5 into 40, which is 200 bottles. ஓகே, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். டைரக்டாக வந்து மல்டிப்ளை பண்ண வேணும், அவ்வளோதான். ஸோ ஹவு மெனி பாட்டில்ஸ் would be there after 40 days? There would be 200 bottles after 40 days. Clear? Moving on to the third question. Write the given number as the product of 2 or more powers in 3 different ways அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் நம்பரை என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 or more powers, 2 இல்லைனா 3 பேசஸ்க்கு வந்து பவர் வச்சு நம்ம எழுதணும். இன் 3 different waysல எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். The power can be any integers. ஸோ integers தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 64 கியூப்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி அதோடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு எழுதிட்டு அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் வந்து நம்ம எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 64 வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணா 32, அகெயின் 2ஆல டிவைட் பண்ணோம்னா இட் வில் பி 16, அகெயின் 2ஆல டிவைட் பண்றேன் 8, திருப்பி 2ஆல டிவைட் பண்ணா 4, திருப்பி 2ஆல டிவைட் பண்ணா 2, திருப்பி 2ஆல டிவைட் பண்ணேன்னா இட் இஸ் 1. ஸோ எத்தனை டைம்ஸ் நம்ம 2ஆல டிவைட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 டைம்ஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்? நம்ம 64ன்றத 2 பவர் 6ன்னு எழுதலாமா? கரெக்ட். ஸோ 64 கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. 64 2 பவர் 6ன்னு எழுதலாம். நான் இப்போ கீழே எழுதுறேன். 64 கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6ன்னு எழுதலாம் 64. இப்போ அதுக்கு ஒரு கியூப் இருக்குன்றனால பிராக்கெட் போட்டு பவர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னு அர்த்தம். ஓகே, which will be powers of powersனா என்ன? 2 பவருக்கே ஒரு பவர் இருக்குன்னா you have to multiply the powers. 6 3s are 18, so 2 power 18 அப்படின்னு வந்துரும். ஓகே, நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து 2 பவர் 18. இதை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல எழுதணும். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் வேஸ். எப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இந்த 18ன்ற நம்பர் இருக்கு இல்லையா பவர்ல, இதை வந்து எந்த 2 நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு 18 வருதோ அதை மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 64 கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 18. இதை எப்படி எப்படி எழுதலாம்? 18 வந்து நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 12 பிளஸ் 6ன்னு ஸ்பிளிட் பண்ணலாமா? கரெக்ட். எதுக்காக நான் 2 ஆட் பண்ணா அப்படின்னு சொல்றேன்னா, when the bases are same, base சேமா இருந்ததுன்னா powers will be added for multiplication இல்லையா? ஸோ 18 வர்றதுக்கு எந்த 2 பவரை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா 18 நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். 12 பிளஸ் 6ன்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். அதனால இதை எப்படி எழுதலாம்? நான் 2 பவர் 12 இன்டூ 2 பவர் 6ன்னு எழுதலாம். கரெக்ட். 2 பவர் 12 இன்டூ 2 பவர் 6னா நம்மளுக்கு என்ன வரும்? பேஸ் சேமா இருக்கு. அப்ப 2 பவர் 12 பிளஸ் 6 என்னது? 2 பவர் 18. ஸோ இது வந்து ஒரு வகை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் மெத்தட். மொத்தம் 3 மெத்தட்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. 18 வேணும்னா நான் வேற எப்படி பண்ணலாம்? ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிடலாமா? 18 9 9 ஸ்பிளிட் பண்ணிடலாம். 2 பவர் 9 இன்டூ 2 பவர் 9. அப்ப 9 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 18. வாட் இஸ் த அதர் வே ஆஃப் ரைட்டிங்? 18ன்றத வேற எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? நான் 10 8ன்னு ஸ்பிளிட் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து 2 நம்பர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் மோர் பவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்கல்ல. இப்போ 3 பவர்ஸ் வர மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும்னா இப்போ 18 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ 6 பிளஸ் 6 பிளஸ் 6 அப்படின்ற மாதிரி நான் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 இன்டூ 2 பவர் 6 இன்டூ 2 பவர் 6ன்னு எழுதலாம். அப்போ 2 பவர் 6 பிளஸ் 6 பிளஸ் 6 அப்படின்னா 2 பவர் 18 வந்துடும். கரெக்ட். So these are the 3 different ways of writing. இன்னொரு இது 2 power 10 into 2 power 8 ன்னு எழுதிடலாம். 10 plus 8 is 18. ஓகேவா? சிம்பிள் தான் இது.
டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங்னா இந்த 18 எப்படி எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் 192 பவர் 8. செகண்ட் ஒன் 192 பவர் 8. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 192 வந்து நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ 2ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுறேன் 9 டைம்ஸ், தென் 12 வந்து 6 டைம்ஸ், திருப்பி 2ஆல் பண்ணுறேன் 4 டைம்ஸ், 16 வந்து 8 டைம்ஸ், திருப்பி 2ஆல் பண்ணால் 24 வரும், திருப்பி 2ஆல் பண்ணால் 12 வரும், திருப்பி 2ஆல் பண்ணால் 6, திருப்பி 2ஆல் பண்ணால் 3, ஃபைனலாக 3ஆல் பண்ணுறேன். ஸோ 2 எத்தனை டைம்ஸ் வருது, 1 2 3 4 5 6 டைம்ஸ் வருது, கரெக்டா? அண்ட் 3 வந்து 1 டைம் தான் வருது. ஸோ இட் கேன் பி ரிட்டன் as 2 பவர் 6 இன்டூ 3. 192ன்றத 2 பவர் 6 இன்டூ 3ன்னு எழுதியிருக்கேன். இந்த 192க்கு தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ பவர் 8 இருக்கு இல்லையா, ஸோ பிராக்கெட் போட்டு பவர் 8 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பிராக்கெட்டை வந்து உள்ள இந்த பவரை வந்து நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் கொண்டு வரணும். 2 பவர் 6க்கு பிரித்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3 பவர் 1க்கு வந்து பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 2 பவர் 6 இதோட பவர் என்னது 8. 2 பவர் 6 ஹோல் பவர் 8ன்னு எழுதணும். அதாவது இந்த பவர் இருக்கு இல்லையா, வெளியே 8ன்ற பவரை ஐ எம் கோயிங் டு பிரிங் இட் இன்சைட் த பிராக்கெட். அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் நான் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறேன். இன்டூ 3 பவர் 8. 2 பவர் 6 பவர் 8 ஹோல் பவர் 8னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை த பவர்ஸா. ஸோ என்ன வரும், 2 பவர் 48ன்னு வரும், இன்டூ 3 பவர் 8ன்னு வரும். இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங், 2 பவர் 48 இன்டூ 3 பவர் 8. இன்னொரு வே, இன்னும் வந்து 2 வேஸ்ல நம்ம எழுதணும். வேற எப்படி எப்படி எழுதலாம் இதை, 2 பவர் 48ன்னு இருக்கா, 2 பவர் 48ன்றதை நான் இப்போ எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுத போறேன்னா 2 பவர் 2 ஹோல் பவர் 24ன்னு எழுதுறேன். ஏன், பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல நான் எழுதுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணேன், லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லா யூஸ் பண்ணேன். என்னது, அந்த பவர்ஸை வந்து ஜஸ்ட் வந்து நான் அந்த பவரை வந்து ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணேன். ஆட் பண்ணா எனக்கு அந்த பவரோட வேல்யூ வரணும் அப்படின்றதுக்காக. இதுல என்ன பண்றேன், நான் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் யூஸ் பண்றேன். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 48 வரும் அப்படின்னு பாருங்க. 2வையும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 48 வருமா? இப்ப மல்டிப்ளை பண்றதுன்னா என்ன அர்த்தம், நான் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் டேர்ம்ல எழுதணும். கரெக்ட். ஸோ 48 வரணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், பவர் 2 ஹோல் பவர் 24ன்னு போட்டிருக்கேன். 2 பவர் 2 ஹோல் பவர் 24 அப்படின்னு போட்டுட்டு 3 பவர் 8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? இது எப்படி ஸ்பிளிட் பண்ணேன்னு புரியுது இல்ல? இப்ப 2 பவர் 2 நான் எப்படி எழுதலாம், 4 பவர் 24ன்னு எழுதலாமா? 2 பவர் 2 is 4. 2 பவர் 2ன்றது என்னது, 2 into 2 which is equal to 4. அந்த 4 இந்த இடத்துல போட்டுட்டு பவர் 24 அப்படியே போட்டுட்டு into 3 பவர் 8ன்னு எழுதுறேன். இது வந்து the second way of writing. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் எப்படி எழுதுறேன், எல்லாத்தையுமே வந்து பேசஸ் வந்து 2வும் 3யும் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். இதுல வந்து பேஸ் வந்து 2 இருக்கு, 3 இருக்கு. செகண்ட் ஒன்ல பேஸ் வந்து 4 இருக்கு, 3 இருக்கு அப்படின்ற மாதிரி. இதையே நீங்க வந்து வேற மாதிரி எழுதலாம். 2 பவர் 48ன்றதை ஈக்குவலா பிரிச்சுட்டு 2 பவர் 24 இன்டூ 2 பவர் 24 இன்டூ 3 பவர் 8ன்னு சிம்பிளாவும் எழுதிடலாம். ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவர்ஸ் ஆஃப் பவர்ஸை யூஸ் பண்ணலாம். 48 என்ன பண்றேன் நான், எது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண எனக்கு 48 வரும், 2வையும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணா 48 வரும். ஸோ 2 பவர் 2 ஹோல் பவர் 24ன்னு பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 2 பவர் 2 என்ன பண்ணியிருக்கேன், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 2 பவர் 2 இஸ் நத்திங் பட் 4 பவர் 24ன்னு எழுதிட்டு இன்டூ 3 பவர் 8ன்னு எழுதுறேன். இதுவும் அனதர் வே ஆஃப் ரைட்டிங்கா? ஓகே, கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கா நம்ம பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் வே ஆஃப் ரைட்டிங். இப்போ 2 பவர் 2 இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆக்சுவல் இது என்னது 2 பவர் 48 இன்டூ 3 பவர் 8ன்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 2 பவர் 48 வர்றதுக்கு நான் எது ரெண்டுத்தை ஆட் பண்ணணும்னு சொன்னேன், 40 பிளஸ் 8ன்னு பிரிச்சுக்கலாமா. 48ன்றத 40 பிளஸ் 8ன்னு நான் பிரிச்சுக்கிறேன். இது வந்து என்னோட வே ஆஃப் ஸ்பிளிட்டிங். நீங்க வந்து வேற வே வச்சிருந்தீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ 2 பவர் 40 இன்டூ 2 பவர் 8 இன்டூ 3 பவர் 8ன்னு நான் பிரிச்சுக்கிறேன். எதுக்காக நான் அப்படி பிரிச்சிருக்கேன்னா, இப்ப இது ரெண்டுத்தையும் பாருங்க, 2 பவர் 8 3 பவர் 8ன்னு வருது. அதாவது பவர் வந்து சேமா இருக்கு. அடுத்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டை நான் இப்ப அப்ளை பண்ண போறேன். ஸோ 2 பவர் 40 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 2 பவர் 8யும் 3 பவர் 8யும் என்ன பண்ண போறேன், செகண்ட் லா அப்ளை பண்ண போறேன். when powers are same we can just multiply the bases. ஸோ காமனா பிராக்கெட் போட்டு 2 into 3 ஹோல் பவர் 8ன்னு போடுறேன். ஓகே, ஸோ 2 பவர் 40 into 2 3s are 6
6 பவர் 8ன்னு எழுதலாம். இதுல நான் என்னென்ன லாலாம் அப்ளை பண்ணிருக்கேன்னு பாருங்க. லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்ல 3 லா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் அதை எழுதலாம். நீங்க இந்த சிம்பிளர் வேயும் எழுதலாம், கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலையும் எழுதலாம். ஓகேவா? ஸோ எல்லா லாவும் எனக்கு தெரியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். அதுதான் ஓகே. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் அவர் நாலேஜ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அது நமக்கு வந்து இன்னும் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 32 பவர் -5. இப்போ 32 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து 2 பவர் 5 எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்க போட்டு பாருங்க, 2 பவர் 5 தான் வரும். ஸோ நான் அதை எப்படி எழுத போறேன்னா 32 ஹோல் பவர் -5ன்றத 2 பவர் 5 ஹோல் பவர் -5ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஒன் வே ஆஃப் ரைட்டிங் என்னது? 2 பவர் 5 into -5 will be -25. ஓகே, 5 into -5. 5 வெறும் 5 என்ன அர்த்தம்? பிளஸ் 5 அர்த்தம். பிளஸ் into minus will be minus. 5 into 5 will be 25. So it is -25. 2 power -25. இது வந்து ஒரு இது. இதை வந்து different ways of writing என்னன்னு பார்க்கலாமா? 3 different ways of writing. 3 different ways நே போட்டுலாம். இதுக்கு ரைட்டிங்லாம் 3 different ways. என்னென்ன? first way 32 பவர் -5. அதை எப்படி எழுதியிருக்கோம் நம்ம? 2 பவர் -25 எழுதியிருக்கோமா? இப்போ நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா நம்மளுக்கு -25 வருதுன்னு பார்க்கலாம். -10ஐயும் -15ஐயும் ஆட் பண்ணா நம்மளுக்கு -25 வரும். கரெக்டா? ஸோ அதை தான் இங்க எழுத போறேன். 2 பவர் -10 into 2 பவர் -15. சிம்பிள். ஓகேவா? ரெண்டுமே மைனஸா இருந்ததுன்னா we can just add them and put the sign. ரெண்டு சைனுமே வந்து சேம் சைனா இருந்ததுன்னா add the numbers and put the sign. ஸோ 10ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணா 25 வரும். சைன் வந்து மைனஸ், அதனால -25 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ another way of writing. இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங்கா? another way of writing என்னன்னு பார்க்கலாம். 25 வேற எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் நம்ம? இப்போ வந்து பிளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும் எடுத்துக்கலாமா? -50 + 25ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவை வந்து -25, அதனால -50 + 25னா சைன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைனை போடுவோம். இப்போ 50ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 25 வரும். பிகர் நம்பர் 50, அதோட சைன் மைனஸ், அதனால -25ன்னு வருது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி நான் எழுத போறேன். 2 பவர் -50 into 2 பவர் 25. This is another way of writing. இப்போ அடுத்த வே பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வே. இப்போ 2 பவர் 5 -5 இருக்குல்ல, அதை 5 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் வரும். 2 பவர் -5 into 2 பவர் -5 into 2 பவர் -5 into 2 பவர் -5 1 2 3 4 into 2 பவர் -5. 5 தடவை எழுதினாலும் 2 பவர் -5 ஹோல் பவர் 5ன்னு வந்துருமா? அதனால 5 டைம்ஸ் எழுதலாம். சிம்பிளா சொல்லணும்னா வேற என்ன எழுதலாம்? 2 பவர் -5 into 2 பவர் -20. சிம்பிளா. When bases are same, we can just add the powers. So -5யும் -20யும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மாதிரியும் போடலாம். ஓகே, இது வந்து உங்களுடைய ஓன் தாட் ப்ராசஸ் தான். கிளியர்? Question number 4. Examine each statement below and find out if it is always true, only sometimes true or never true. Explain your reasoning. ஓகே, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா இல்லை நெவர் ட்ரூவா இல்லை சம்டைம்ஸ் அது ட்ரூவா? சம்டைம்ஸ் ட்ரூனா என்னன்னா சில நம்பர்ஸ்க்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகும், சில நம்பர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற மாதிரி. எக்ஸ்பிளைன் யுவர் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கியூப் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூப் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கியூப் நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து சப்டிவிஷன் 1. கியூப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 cube is equal to 1, 2 cube is equal to 2 into 2 into 2, which is 8. Next 3 cube. 3 into 3 into 3 is 27. Next 4 cube. 4 cube பார்த்தீங்கன்னா 4 into 4 into 4, 64. Next 5 cube, 125. ஓகேவா? இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 cube வந்து is equal to 1. 1 ஸ்கொயர் நம்பரா? ஆமா, ஸ்கொயர் நம்பர். இப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம 1 ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ 1 இஸ் அ கியூப் நம்பர். இட் இஸ் ஆல்சோ அ ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த கியூப் நம்பர் விச் இஸ் 1 இஸ் ஆல்சோ அ ஸ்கொயர் நம்பர். த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 2 cube is equal to 8.
8 வந்து ஸ்கொயர் நம்பரா? 8 is not a square number. அதனால இந்த statement is not applicable for 2 cube. அதாவது which is 8. Cube numbers are also square numbers. 8 வந்து ஒரு cube number தான். 8ன்றது என்னது 2 cube. 8 is a cube number but it is not a square number. அதனால இந்த statement is wrong. Next 3 cubeக்கு பாருங்க which is 27. 27 3 cubeனு எழுதலாம். ஆனா அதை ஒரு ஸ்கொயர் நம்பரா எழுத முடியுமா? எழுத முடியாது. So it is also wrong. Next 4 cube. 4 cube எவ்வளோ? 64. 64ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்னு எழுதலாமா? 8 into 8 is 64. அதே மாதிரி 4 into 4 into 4 is 64. அதனால 64ன்ற இந்த நம்பர் it is a cube number as well as a square number. So the statement is true here. 5 cubeக்கு பார்த்தீங்கன்னா it's 125. 125 is a cube number but it is not a square number. ஓகேவா? ஸோ சில ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இது கரெக்டா இருக்கு. ஐ மீன் சில நம்பர்ஸ்க்கு இது கரெக்டா இருக்கு, சில நம்பர்ஸ்க்கு இது கரெக்டா இல்ல. அதனால என்ன ஆப்ஷன் நம்ம எழுதுவோம்? ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூன்னு இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. ஓகேவா? சில நேரம் சில நம்பர்ஸ்க்கு அது ட்ரூவா இருக்கும், சில நம்பர்ஸ்க்கு அது வந்து ஃபால்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? fourth powers are also square numbers னு சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஓகே, fourth powers வந்து are also square numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ fourth பவர்னா என்னன்னா raise to the power 4ன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பேஸ், அந்த பேஸுக்கு பவர் வந்து 4ஆ இருந்ததுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? fourth பவர்னு சொல்லுவோம். ஸ்கொயர் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? அதோட பவர் வந்து 2 இருந்ததுன்னா ஒரு நம்பரை வந்து அதோட பவரை வந்து நம்ம 2ன்னு எழுதுறோம். பவர் வந்து 2ன்னு எழுதுனா அது வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ fourth பவர் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே ஒரு ஏன்னு எடுத்துக்கலாம். a பவர் 4. a பவர் 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4ன்றதை எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாமா? 4 is equal to 2 into 2. Laws of exponentsல third law வந்து என்னது? Powers of powers. So இந்த a power 4ன்றதை நான் ஸ்பிளிட் பண்ணி எப்படி எழுதலாம்? a square the whole power 2ன்னு எழுதலாமா? கரெக்ட்? So a power 4 can be written as a square the whole power 2. அதுதான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. fourth power are also square numbers. கரெக்ட் தானே? இதோட பவர் வந்து 4ஆ இருக்கு. இந்த பவர் 4ன்றதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம்? a square the whole power 2ன்னு எழுதலாம். கரெக்ட்? அதுவும் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி எழுதலாம். இப்ப a power 4க்கு எக்ஸாம்பிள் வந்து சே வந்து 2னே வச்சுக்கலாம். 2 பவர் 4ன்னு எடுத்துக்கோங்க. 2 பவர் 4 எவ்வளோ? 2 into 2 into 2 into 2 which is 16. இதை எப்படி எழுதலாம் நம்ம? a square the whole power 2 which is 2 square the whole power 2. 2 ஸ்கொயர்ன்றது என்னது? 4 ஸ்கொயர். ஸோ fourth பவர்ன்றது they are also ஸ்கொயர் நம்பர்ஸ். fourth பவர் எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதனாலதான் இன் ஜெனரல் நான் ஏன் போடுறேன். பர்டிகுலரா இந்த நம்பர் இதுக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த இடத்துல பாருங்க ஜெனரலா ஏன் வச்சு போட்டேன். ஏன் வச்சு போட்டப்ப எனி நம்பர் நீங்க எடுத்தீங்கனாலும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்கலாம். 3 பவர் 4ன்னு இருக்கு. 3 power 4 எவ்வளோ? 3 into 3 into 3 into 3 which is 81. 81 எப்படி எழுதலாம்? 3 square the whole square எழுதலாமா? What is 3 square? It is nothing but 9 square. கரெக்ட்? ஸோ 3 power 4 இந்த 81ன்றது நம்ம வந்து ஒரு fourth பவராகவும் எழுதலாம், ஸ்கொயர் நம்பராகவும் எழுதலாம். கரெக்டா? அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் த நம்பர்ஸ். அதனால இட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒனுக்கு வந்து இது என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. செகண்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்டைம்ஸ் ட்ரூ. இப்ப தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் பவர். ஃபிஃப்த் பவர்னா ரேஸ் டு த பவர் 5ன்னு அர்த்தம். ஓகே, இந்த இதெல்லாம் மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபிஃப்த் பவர்ன்றது இட் இஸ் டிவிசிபிள் பை கியூப். ஃபிஃப்த் பவர்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? a பவர் 5. டிவிசிபிள் பைனா நம்ம வந்து கேன்சல் அவுட் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். தட் வில் நாட் லீவ் அ ரிமைண்டர். அதுக்கு தான் பேர் வந்து டிவிசிபிள் பை a கியூப் நம்பர். கியூப் நம்பர்னா என்ன? ரேஸ் டு த பவர் 3. இப்போ நம்ம பார்க்கலாமா? அது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஃபிஃப்த் பவர்னு சொல்லிருக்காங்க. ஃபிஃப்த் பவர்னா a பவர் 5ன்னு எழுதிக்கலாம். டிவிசிபிள் பைனா டிவைடட் பை கியூப் நம்பர். கரெக்டா? இட் இஸ் டிவிசிபிள் பை a கியூப் நம்பர்னா நம்மளால அதை டிவைட் பண்ண முடியும்னு அர்த்தம். a பவர் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? a பவர் 3. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண முடியும்ல? when bases are same நம்ம என்ன பண்ணலாம்? we can subtract the powers for division. so a பவர்
5 minus 3 which is equal to a power 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 power 5 எடுத்துக்கலாம். 2 power 5 divided by 2 power 3. இதை வந்து நம்ம laws of exponents கூட அப்ளை பண்ண வேணாம். இதை நம்ம expand பண்ணி பார்க்கலாம். 2 into 2 into 2 into 2 into 2. கரெக்டா? இதான 5 a power 2 power 5ன்றது divided by 2 power 3. 2 into 2 into 2. இப்போ இது cancel ஆயிடுமா? So it is divisible. அது கீழே இருக்கிற அந்த டிவைசர் வந்து ஃபுல்லா கேன்சல் அவுட் ஆயிடுது. எதுவுமே நம்மளுக்கு மீதி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் டிவிசிபிள் அர்த்தம். ஸோ a power 5 இன் ஜென்ரல் a power 5 டிவைடட் பை a power 3ன்றது என்ன கொடுக்குது நம்மளுக்கு? a power 5 minus 3 which is a power 2ன்னு கொடுக்குது. ஸோ இட் இஸ் டிவிசிபிள். இதுக்கும் வந்து அப்ப என்ன வரும்? The statement is always true. தேர்டுக்கும் always true. இப்போ fourth statement. The product of two cube numbers is a cube number அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு கியூப் நம்பர் எடுத்துக்கணுமா? அந்த ரெண்டு கியூப் நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சரும் ஒரு கியூப் நம்பரா தான் வரும் அப்படின்றாங்க. ஒன்னும் கிடையாது. இது வந்து laws of exponentsல வந்து நம்ம படிச்ச ஒரு law தான். When the powers are same, we can multiply the bases இருக்குல்ல, அதை தான் வந்து இவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்ப பார்க்கலாம். This is fourth one. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? The product of two cube numbers. இப்ப ரெண்டு cube numbers எடுத்துக்கலாம். a power m, a power 3 cube numbers தானே. So a power 3. a power 3 productன்றனால into b power 3. இப்ப ரெண்டு cube numbers இருக்கு. aன்னு ஒரு cube number இருக்கு, aன்னு ஒரு நம்பர் இருக்கு, bன்னு ஒரு நம்பர் இருக்கு. அது ரெண்டுத்தையும் நம்ம cube பண்றோம். cube பண்ணனா என்ன ஆகும்? அந்த when the powers are same, we can multiply the bases and put the common power. இல்லையா? Which is a into b whole power 3. அதாவது a power n into b power n is equal to ab whole power n. இந்த law நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு காமனா பவரை போட்டுறணும். அந்த இதுதான் இது. a into b whole power n. So this statement is true. இப்ப ரெண்டு இது வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2 power 3 into 3 power 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பவர்ஸ் வந்து சேம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பேசஸை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 into 3 whole power 3ன்னு போடணும். 2 into 3 6 எடுத்து போட்டுட்டேன். 2 into 3 whole power 3. பேசஸை மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் பவரை போட்டுறணும். which is 2 3s are 6. 6 power 3ன்னு வரும். இப்ப 2 power 3ன்றது என்னது? 2 into 2 into 2 which is 8 into 3 into 3 into 3. What is 3 into 3 into 3? 27. Which is equal to 27, 8 7s are 56, carry over 5, 8 2s are 16, 216 னு வரும். 6 cube is nothing but 216. இப்ப புரிஞ்சுதா? So இது வந்து நம்ம laws of exponentsல படிச்சதுதான். a cube into b cube வந்து என்ன கொடுக்கணும்? வந்து the product of the two numbersம் வந்து உங்களுக்கு ஒரு கியூப் நம்பரா தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு கியூப் நம்பர் தான் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. என்ன ஒரே ஆல்வேஸ் ட்ரூவா வருது? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போலாம். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். q பவர் 46 இஸ் போத் fourth பவர் அண்ட் சிக்ஸ்த் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ q பவர் 46 வந்து fourth பவர் சிக்ஸ்த் பவராகவும் நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு பாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4க்கும் 6க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு அந்த வர எல்சிஎம்மோட மல்டிபிளா இருக்கணும் இந்த 46. ஏன்னா இந்த q பவர் 46ன்றத நம்ம எப்படி எழுதணும்னா பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல எழுதணும். 46ன்றது உங்களுக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 46 வரணும். அந்த ரெண்டு நம்பரும் வந்து உங்களுக்கு 6 4 வருதா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அந்த எல்சிஎம்ல ஒரு நம்பர் வரும் இல்லையா? அதோடைய மல்டிபிள் வந்து உங்களுக்கு 46 இருந்ததுன்னா தென் the statement is correct. இல்லனா statement is wrong. இப்ப நம்ம செக் பண்ணுவோமா? q power 46 வந்து இது வந்து this is statement number 5. q power 46 இதுக்கு வந்து 4th பவரும் 6th பவரும் அவங்க சொல்லியிருக்காங்க. is also a 4th power and a 6th power. is both a 4th power and a 6th powerனு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன? இட் இஸ் 12 இல்லையா? இப்ப 12ஓட மல்டிபிளான்னு பாருங்க 46. 46 is not a multiple of 12. இல்லையா? 46 வந்து மல்டிபிள் ஆஃப் 12 கிடையாது. அதனால the statement is wrong.
இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியலனா நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்ப இதே கியூல கியூ பவர் 24 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 4th 6th பவர் இருக்குது. இந்த கியூ பவர் 24 வந்து எல்சிஎம் வந்து 4க்கும் 6க்கும் 12. ஸோ 24 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12. அதனால என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ 4th பவர் அண்ட் 6th பவர்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. 24 கியூ பவர் 4 ஹோல் பவர் 6ன்னு எழுதலாம். இல்லனா கியூ பவர் 6 ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ இட் இஸ் அ 6th பவர், இட் இஸ் அ 4th பவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த 46 இந்த மாதிரி பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல நம்ம எழுத முடியாது. கரெக்டா? பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல எழுத முடியலனா யூ கேனாட் டெல் இட் அஸ் அ 4th பவர் அண்ட் 6th பவர். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன், இந்த 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த பவர் வந்து மல்டிபிள் ஆஃப் தி எல்சிஎம்மான்னு பாருங்க. மல்டிபிள் ஆஃப் தி எல்சிஎம் இருந்ததுன்னா அது வந்து 4th பவர் ஆல்சோ 6th பவர். இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு கியூ பவர் 16 இருக்குது. 60 is a multiple of 12. Correcta? 60 is a multiple of 12. Therefore, it is a 4th power and a 6th power. Powers of powersல நம்மளால எழுத முடியணும். முடிஞ்சா மட்டும்தான் அதை வந்து அந்த பவர்னு நம்ம சொல்ல முடியும். 46 நம்ம எப்படி எழுதலாம்? 23 into 2ன்னு எழுதலாமா? ஓகே, கியூ பவர் 23 பவர் 2ன்னு எழுதலாம். அப்ப இதை வந்து 23rd பவர்னு வேணா சொல்லலாம். ஓகே, ஆனா வந்து 4th பவர் 6th பவர்னு நம்ம சொல்ல முடியாது. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்ளை பண்ணி அப்படியே சால்வ் பண்ணுறது தான். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன், 5th கொஸ்டின், சிம்பிளிஃபை அண்ட் ரைட் தீஸ் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 10 power minus 2 into 10 power minus 5. ஓகே, when bases are same நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளிகேஷனா டிவிஷனான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளிகேஷன்னா ஆட் பண்ணணும், டிவிஷன்னா யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட். ஸோ பேசஸ் ஆர் சேம், நம்ம என்ன பண்ணணும், பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும் மல்டிப்ளிகேஷனுக்கு. இஸ் ஈக்குவல் டு 10 வந்து காமனாக போட்டுக்கோங்க. 10 பவர் இப்போ பேசஸ் காமனாக இருக்கனால போட்டுக்கிட்டோம். இப்போ பவர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். -2ஓட ப்ளஸ் -5. ஓகே, ஸோ ரெண்டு சைனுமே வந்து சேமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனை போட்டுருணும். ஸோ 2 + 5 is 7. ஸோ 10 பவர் மைனஸ் இருக்குது, காமன் சைன் எதுவும் அந்த சைனை போட்டுருணும். ஸோ 10 பவர் -7. ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க, எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதியாச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் 10 பவர் -7. ஓகே, இது வந்து ஒன் வேர்டை அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணியும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் 2, 5 power 7 divided by 5 power 4. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஸ் வந்து சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் அப்படியே போட்டுட்டு பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா இது வந்து டிவிஷன்றனால என்ன பண்ணணும், பவர்ஸை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இட் வில் பி 5 power 7 minus 4. ஓகே, 5 power 7 minus 4 வந்து 3. ஸோ த ஆன்சர் இஸ் 5 power 3. தேர்ட் சப்டிவிஷன் போடலாமா? 9 power -7 divided by 9 power 4. இதுலேயும் வந்து பேசஸ் ஆர் சேம். இது வந்து டிவிஷன்றனால நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் பவர்ஸை. ஓகே, ஸோ காமன் பேஸை போட்டுக்கோங்க. 9 பவர்ஸ் என்ன, -7, டிவிஷன்றனால ஒரு மைனஸ், தென் 4. -7 -4. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் வந்து சேமாக இருக்குது. சேம் சைன்னா என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த காமன் சைனை நம்ம போட்டுறணும். ஸோ 9 பவர் காமன் சைன் என்னது, -7 + 4 is 11. ஸோ 9 power -11 is the answer. 9 power -11. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் கொஸ்டின் என்ன, 13 power -2. ஓகே, 13 power -2 whole power -3. இது என்னது, பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ். பவருக்கே வந்து ஒரு பவர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி we have to multiply the powers. கரெக்டா? ஸோ 13 பேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. மல்டிப்ளை த பவர்ஸ். minus into minus will be plus. 2 into 3 is 6.
ஸோ த ஆன்சர் இஸ் 13 பவர் 6. இதில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் பவர்ஸ் என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம் அக்கார்டிங்லி இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம் பவர்ஸை. அந்த ஒரு நினப்பில் நம்ம நார்மலாக சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க தப்புனா, -2 -3 இருக்குன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, 2வையும் 3யும் ஆட் பண்ணி 5ன்னு போட்டுருவாங்க. இது வந்து ஒரு காமன் மிஸ்டேக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல காமன் மிஸ்டேக், இதுக்கு ப்ரீவியஸ் சம்ல -7 -4 இருக்குல்ல, இதுலேயும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா 7யும் 4யும் கரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க, ஆனால் மைனஸ் போடாமல் +11ன்னு போட்டுருவாங்க. ஸோ அதோடைய வேல்யூவே அப்போ மாறுது இல்லையா. உங்களுக்கு தெரியும் மைனஸ்னா என்ன அர்த்தம், ப்ளஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியும். மைனஸ்னா யூ ஹாவ் டு டேக் த ரெசிப்ரோக்கல், அப்போ அர்த்தமே மாறிடும், வேல்யூவே மாறிடும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை த பவர்ஸ், டோன்ட் ஆட் த பவர்ஸ். அதனால 2வையும் 3யையும் மல்டிப்ளை தான் பண்ணணும். 2 3s are 6. அதனால ஆன்சர் இஸ் 13 பவர் 6. This is 13 power 6. இப்போ 5th subdivision. 5th one வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். m power 5, n power 12, mn whole power 9. mn whole power 9னா என்ன அர்த்தம்னா, இந்த 9ன்னு இருக்கு இல்லையா, இந்த பவர் 9ன்றது mக்கும் அப்ளிகபிள், nக்கும் அப்ளிகபிள்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். திஸ் கேன் பி ரிட்டன் as m power 5, n power 12. அதுக்கப்புறம் இந்த m என்ன நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறோம். இப்போ சேர்த்து ஒரே ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்காங்கல்ல, நம்ம இந்த பவரை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளே கொண்டு வர போகிறோம், உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் பவரை. ஓகே, ஸோ இட் வில் பி m power 9, n power 9. இந்த mn power 9ன்றது is equal to m power 9, n power 9. இந்த 9ன்றதை உள்ள ஒரு டேர்முக்கும் நம்ம உள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் இல்லைனா ஒரு வேரியபிளுக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். m எல்லாம் பக்கத்தில் போட்டுக்கலாம். m power 5, m power 9, n power 12, n power 9. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ mன்னு பேசஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போது m power 5 + 9 கரெக்டா. ஒன்றுமே நடுவில் வந்து ஆப்ரேஷன் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது மல்டிப்ளிகேஷன்னு அர்த்தம். கரெக்டாக, எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஒரு சைனுமே ஒரு ஆப்ரேஷன் சிம்பிளுமே இல்லைன்னா m power 5 + 9. அதே மாதிரி n power 12 + 9. ஏன், பேஸ் வந்து சேமாக இருக்குது, பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு m power 5 + 9 is equal to 14. அதே மாதிரி n power 12 + 9 is equal to 21. So the answer is m power 14, n power 21. இதையும் வந்து எழுதிக்கலாம். is equal to m power 14, n power 21. ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் தானே எழுதியிருக்கோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? வெறுமனே வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணோன்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். 6th question. If 12 square is equal to 144, what is 1.2 the whole square? அது மாதிரி வந்து மொத்தம் 4 subdivisions கேட்டிருக்காங்க. இது வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 12 square is equal to 144ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 1.2 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 1.2 the whole squareனா என்ன அர்த்தம்னா 1.2 into 1.2ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன வரும், 12 into 12 தான் வரும். ஓகேவா? ஸோ 12 into 12 is 144ன்னு தெரியும். அந்த 144 இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்கு, டெசிமல் பாயிண்ட்டுக்கு ஒரு வேல்யூ உண்டு இல்லையா, அதுக்கு வந்து தட் கேரிஸ் சம் மீனிங். அந்த மீனிங்கை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு, செகண்ட் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறதுனால 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வருது. ஓகேவா, 2 டெசிமல் பிளேசஸ் வருது. டெசிமல் பாயிண்ட் ஒன்று தான், 2 டெசிமல் பிளேசஸ் வருது. ஸோ நம்ம வந்து எங்கே பிளேஸ் பண்ணணும் டெசிமல் பாயிண்ட்டை, 2 பிளேசஸ் தள்ளி பிளேஸ் பண்ணணும். ஃப்ரம் த லெஃப்டா ஃப்ரம் த ரைட்டா, ஃப்ரம் த ரைட் தான் எப்பயும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரம் த ரைட் 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ புள்ளி எங்கே வைக்கணும், 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி, 1 2 டெசிமல் பிளேசஸ் தள்ளி இங்கே புள்ளி வைக்கணும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 1.44. ஏன்னா 2 டெசிமல் பிளேசஸ் வரணும் நமக்கு. இதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1.2 இருக்கு இல்லையா, அதில் ஒரு டெசிமல் பிளேஸு, இங்கே ஒரு டெசிமல் பிளேஸு, ஸோ 2 டெசிமல் பிளேசஸ், அதனால இங்கே வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 1.44. இதை வந்து அனதர் வேலையும் போடலாம். இப்போ 1.2ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 1.2ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 12/10ன்னு எழுதலாமா? ஓகே, இது வந்து ஒரு டெசிமல் நம்பர், ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது, அதனால by 10. சப்போஸ் 2 டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்,
இப்போ 1.22ன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவோம்? 122/100ன்னு எழுதுவோமா? 2 டெசிமல் பிளேசஸ் இருந்ததுன்னா by 100. இதே 3 டெசிமல் பிளேசஸ் இருந்ததுன்னா by 1000. ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். 1.222ன்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே அந்த ஃபுல் நம்பர்ஸை வந்து ஒரு ஹோல் நம்பராக எழுதிட்டு டிவைடட் பை எத்தனை டெசிமல் பிளேசஸோ அத்தனை ஜீரோஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதை மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 12 ஸ்கொயர். இதை வந்து உள்ளே கொண்டு போங்க. ஸோ 12க்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கோங்க. கீழே வந்து 10க்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்? 12 ஸ்கொயர் இஸ் 144 கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி 10 ஸ்கொயர்ன்றது எவ்வளோ? 100. இப்போ 144 டிவைடட் பை 100. ஃப்ரம் த ரைட் டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் பண்ணலாமா? மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஃப்ரம் த ரைட் நம்ம மூவ் பண்ணோம்னா 1 2. ஸோ டெசிமல் பாயிண்ட் எங்கே வைப்போம்? இங்கே வைப்போம். 1.44. இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் சம் போடலாம். 0.12 the whole square. செகண்ட் ஒன் 0.12. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.12 இன்டூ 0.12ன்னு அர்த்தம். பேசிக்கலி இது வந்து 12 into 12 தான். 12 into 12 எவ்வளோ? 144. இப்போ வந்து டெசிமல் பிளேசஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4. மொத்தம் 4 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. நமக்கு வந்து ஆனால் வந்து 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஃப்ரம் த ரைட் நம்ம என்ன பண்ணணும்? 4 டெசிமல் பிளேசஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 3 டிஜிட்ஸ் தான். அதனால என்ன பண்றோம்? முன்னாடி ஒரு 0 போட்டுக்கிறோம். பின்னாடி 0 போட்டோம்னா டெசிமல் பார்ட் இருக்கு இல்லையா? டெசிமல் பார்ட்ல ரைட் மோஸ்ட் எண்டில் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. எப்படி வந்து ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு லெஃப்ட் மோஸ்ட் எண்டில் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ இல்லையோ அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸ்க்கு டெசிமல் பார்ட்டுக்கு ரைட் மோஸ்ட் எண்டில் இருக்கிற ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே 0 போட்டுக்கிறோம். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 டிஜிட்ஸ் வச்சுச்சா? இங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 0.0144. இதே வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா 12/100ன்னு எழுதலாமா? ஓகே, 0.12ன்றதை 12/100ன்னு எழுதலாம். மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸோ அத்தனை ஜீரோஸ் இங்கே போட்டுக்கிறோம். ஸோ 12/100 இன்டூ 12/100. 12 12s are 144. 100 into 100 வந்து 10,000. அப்போ என்ன பண்ணணும்? 4 டெசிமல் பிளேசஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0.0144ன்னு வந்துடும். ஆன்சர் எழுதிடுவோமா? ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் 0.0144. இப்போ தேர்ட் ஒன். Third subdivision 0.012 whole square. அப்படின்னா 0.012 into 0.012. 12 into 12ன்றது எல்லாத்துலேயுமே காமன் தான். அந்த 144 போட்டுக்கோங்க. இப்போ எத்தனை ஜீரோஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இன்க்ளூட் பண்ணணுன்றதை தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேசஸ்ன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. 6 டெசிமல் பிளேசஸ். ஆனால் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் தான் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் தேவைப்படுது? 3 டிஜிட் தேவைப்படுது. ஸோ 3 0 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போடுங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 0.000144. ஓகேவா? 0.000144. ஓகே, நெக்ஸ்ட் 120 ஸ்கொயர். fourth one. 120 ஸ்கொயர். 120 ஸ்கொயர்னா என்ன? 120 into 120ன்னு அர்த்தம். 12 into 12 வந்து என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? 144ன்னு கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 2 ஜீரோவை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். எப்படி வந்து 10 into 10ன்னு கேட்டாங்கன்னா 1 followed by எத்தனை ஜீரோ இருக்கோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போமோ அதே மாதிரி இங்கே ஜீரோஸ் எத்தனை இருக்கோ அத்தனை ஜீரோஸை கடைசியாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 14,400. ஃபார் த ஃபோர்த் ஒன் the answer is 14,400. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். இதை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் எழுதியும் நீங்கள் போடலாம். இல்லை டைரெக்டாகவே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு எத்தனை டெசிமல் பிளேசஸ் தள்ளி புள்ளி வைக்கணுமோ அங்கே புள்ளி வைக்கணும் அக்கார்டிங்லி. இல்லை எத்தனை ஜீரோஸ் இன்க்ளூட் பண்ணணுமோ அத்தனை ஜீரோஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ஃபிகர் இட் அவுட்டோட ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.